ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् असिशिक्षतुच्चकैः स्वकीयभृत्यान् असिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम् सदेव वातालयनाथ पाहि माम् स्वकिङ्करावेदन शङ्कितो यमः त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकिङ्करावेदन शङ्कितो यमः त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् असिशिक्षतुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम् स्वकीयभृत्यान् असिशिक्षदुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்வகிங்கர தன்னுடைய பணியாட்களான யமபட்டர்கள் ஆவேதன கூறியதை கேட்டு, சங்கிதக யமக அச்சம் கொண்ட யமன், த்வதங்கிரி பக்தேஷு உங்களுடைய திருவடிகளில் பக்தி கொண்டோரிடத்தில் ந கம்யதாம் போக வேண்டாம் என்று, அதாவது நீங்கள் போக வேண்டாம் என்று, ஸ்வகீய பிரித்யான் தன் வேலையாட்களுக்கு, உச்சகைகி அசிசிக்ஷத் கடுமையாக ஆணையிட்டான். ச தேவ அத்தகைய பகவானே, வாதாலயநாத குருவாயூரப்பா மாம் பாகி என்னை காப்பாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஹ त्वदङ्घ्रिभक्तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यान् असिशिक्षतुच्चकैः सदेव वातालयनाथ पाहि माम्. யமகிங்கரர்கள் யமலோகத்துக்கு சென்று தங்கள் எஜமானரான யமனிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார்கள். யமனும் பகவானால் நியமிக்கப்பட்டவர்தானே. அவர் மிகவும் பயந்து தன் சேவகர்களிடம், நீங்கள் விஷ்ணுவின் பக்தர்களிடம் அணுகக்கூடாது என்று மிக கடுமையாக கட்டளையிட்டாராம். பகவானே குருவாயூரப்பா, அத்தகைய மகிமை வாய்ந்த நீங்களே என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி பட்டத்திரிகள் தசகத்தை முடிக்கிறார். நாராயணியம் சேனல் அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நாராயணியத்தோடையே இந்த மார்கழி ஒரு மாதமும் தினமும் ஒரு திருப்பாவை திருவம்பாவை பாசுரம் பாடல் விளக்கம், ரெண்டுக்குமே விளக்கம் எல்லாம் மல்லி சாம் அப்படிங்கிற சேனலில் போட்டுருக்கோம். அதை நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டால் பார்த்து கேட்டு மகிழலாம். அதே போல் உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கலாம்.